அனைவருக்கும் வணக்கம். I am Kanishka, Lourdannai Girls Higher Secondary School. I am also a student of Junior IAS Academy. இப்போ நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமான ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டோமாலஜி என்ன பார்க்க போகிறோம்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டோமாலஜி, அதாவது பூச்சியியல் அடிப்படைகள். என்ன பார்க்க போகிறோம்? பூச்சியியல் அடிப்படைகள். இதோட பார்ட் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த இயர்ஸில் எந்தெந்த புக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்டோமாலஜி புக்கை எந்தெந்த இயர்ஸில் யார் யார் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1782 டாக்டர் கெர் பப்ளிஷ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் லேக் இன்செக்ட், அதாவது கெர் அப்படின்றவர் பூச்சிகள் காரணமானது எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 1785 ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ஸ்டார்டட் இன் கல்கத்தா, அதாவது பெங்காலோட ஆசிய சமூகம் கொல்கத்தாவில் தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 1791 டாக்டர் ஜே ஆண்டர்சன் issued a monograph on கொச்சின் ஸ்கேல் இன்செக்ட், அதாவது டாக்டர் ஜே ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் பூச்சிகள் குறித்து ஒரு மோனோகிராஃபை வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 1800 years புச்சனன் traveler studying the nature wealth of India wrote on the cultivation of lake in India and or sericulture in some parts of South India, அதாவது இந்தியாவில் லாக் சாகுபடி பற்றியும் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் சில பட்டுப்புழுக்கள் வளர்ப்பு குறித்தும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் 1875 ஃபவுண்டேஷன் ஆஃப் தி இந்தியன் மியூசியம் கல்கத்தா, அதாவது இந்திய அருங்காட்சியகம் கொல்கத்தாவின் அடித்தளத்தில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 1883 Bombay Natural History Society was started. After the foundation of these two organizations, scientific studies received greater attention in India, அதாவது குண்டுவெடிப்பு இயற்கை சமூகம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த இரண்டு உறுப்புகளின் அடித்தளத்துக்கு அப்புறம்தான் இந்த குண்டுவெடிப்பு இயற்கை வரலாறு சமூகம் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூமரஸ் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் இன்செக்ட் வேர் பப்ளிஷ்ட் இன் தி ஜேர்னல் ஆஃப் திஸ் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய பூச்சிகளின் பங்களிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குண்டுவெடிப்பு இயற்கை வரலாற்றின் இதழில் என்னென்னலாம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1888 commencement of FAUMO of British India series under the editorship of W.T. Blandford, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபவுமா தொடரில் தான் தொடங்கியிருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபவுமோ தொடரின் தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 1901 லியோனல் டி நைஸ்வெலே வாஸ் போஸ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் என்டோமாலஜிஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது 1901 ஆண்டில் லியோனல் டி நைஸ்வெல்வே அப்படின்றவர் தான் இந்தியாவில் முதல் பூச்சியியல் வல்லுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1903 ப்ரொஃபஸர் மேக்ஸ்வெல் லெஃப்ரை சக்சஸ்ட் நைஸ்வெல் ஆஸ் கவர்மெண்ட் என்டோமாலஜிஸ்ட், அதாவது 1903 ஆண்டில் மேக்ஸ்வெல் லெஃப்ராய் அப்படின்றவர்
நைவெல்லே அப்படின்னு ஆளுமை பூச்சியியல் வல்லுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1906 இந்தியன் இன்செக்ட் பேஸ்ட் பை ப்ரொஃபஸர் லெஃப்ராய். அதாவது 1906 ஆண்டில் லெஃப்ராய் எழுதிய இந்திய பூச்சிகளை பற்றி லெஃப்ராய் எழுதியிருக்காரு. அதை தான் 1906 வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 1909 இந்தியன் இன்செக்ட் லைஃப் ப்ரொஃபஸர் லெஃப்ராய். அதாவது 1909 ஆண்டு இந்திய பூச்சி வாழ்க்கை பேராசிரியர் லெஃப்ராய். நெக்ஸ்ட் 1914 டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அண்ட் பேஸ்ட் ஆக்ட் வாஸ் என்ஃபோர்ஸ்டு. அதாவது 1914 ஆண்டில் பார்த்தோம்னா அழிவுகரமான பூச்சி மற்றும் பூச்சிகளின் செயல் மேம்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் 1916 The Natural History section of the Indian Museum was formed as the Zoological Survey of India. அதாவது 1916 ஆண்டில் இந்திய அருங்காட்சியகத்தின் இயற்கை வரலாற்று பிரிவு இந்தியாவின் விலங்கியல் ஆய்வாக உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 1925 இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்டட். அதாவது 1925 ஆண்டு இந்திய லாக் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கியது. நெக்ஸ்ட் 1939 லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது 1939 ஆண்டில் வெட்டுக்கிளி எச்சரிக்கை அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதர்ஸ் யூஸ்ஃபுல் பப்ளிகேஷன் பை இந்தியன் அவுத்ரோஸ் வேர். அதாவது இந்தியாவில் பயனுள்ள புத்தகத்தின் வெளியீடுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1963 டெக்ஸ்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்டோமாலஜி H.S. ப்ரூத்து. வேளாண் பூச்சியியல் உரை புத்தகத்தை ப்ரூத்து அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 1968 டாக்டர் எம்.எஸ். மணிஸ் ஜென்ரல் என்டோமாலஜி பொது பூச்சியியலை மணி அப்படின்றவர் வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 1969 டாக்டர் எஸ். பிரதன்ஸ் இன்செக்ட் பேஸ்ட் ஆஃப் கிராப்ஸ். அதாவது பூச்சி பேஸ்ட்டுகளை பற்றி பிரதன் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 1975 எம்ஆர்ஜிகே நாயர் இன்செக்ட் அண்ட் மீட்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இன் இந்தியா. நாயர் அப்படின்றவர் இந்தியாவில் பூச்சிகளை பற்றியும் பூச்சிகள் பயிர்களில் என்னென்ன பண்ணுது அப்படின்றத பற்றியும் நாயர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ்நாடு புக்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் புக்ஸ். ஃபர்ஸ்ட் 1976 டிஜே போரர், டிஎம் டிலாங் and C.A. Triplehorn an introduction to the study of insect. Next 1977 O.W. Richards and R.G. Davis Ames General Textbook of Entomology. Next 1981 R.F. Chapman The Insects Structure and Function. இதுதான் ஃபாரின் புக்ஸ். இதோட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டோமாலஜி லெசன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.